Welcome. This is Radio Pras. அனைவருக்கும் அன்பு வணக்கம். ராக்கி ரங்கராஜனின் இன்னொரு அத்தியாயம் 8. மாமனாரை நினைக்கையில் ஐயோ பாவம் என்றிருந்தது. முன்பு காவேரியை கொடுமைப்படுத்திய திமிரெல்லாம் போன வருஷமே மண்ணோடு மண்ணாகி போய்விட்டது. காவேரியின் கணவன் ஒருவன்தான் நிலையான வேலையில் இருந்தான். அவனும் மனைவியுடன் ஈரோட்டில் தனி குடித்தனம் போய்விட்டான். மற்ற ஒவ்வொருவரும் ஒவ்வொரு ஊரில் திண்டாடி கொண்டிருந்தார்கள். விசாலியின் அப்பா ஏதோ நாடகக் குழுவில் மேனேஜராக இருந்தார். அது என்ன ஆயிற்றென்று புரியவில்லை. எதுவானாலும் இப்போது அவர் சிக்கியிருப்பது பண நெருக்கடி தான் என்று ஊகித்து கொண்டேன். ஆஃபீஸ் வந்ததும் பேங்கிலிருந்து 3000 ரூபாய் ரொக்கம் வாங்கி வைத்துவிட்டு காருக்கும் பெட்ரோலுக்கும் நிரப்பும்படி சொன்னேன். விசாலிக்கும் கூட ஃபோன் செய்து விட்டேன். திருச்சிக்கு போக வேண்டியிருக்கு, ஒரு அவசர காரியமாக. விடிகால வர கிளம்புறேன். என்ன கெய்சர் போட வேண்டியிருக்கும், வேலைக்காரன் வீட்டுக்கு போய்விட போகிறான், சொல்லி வை என்று. பிற்பகல் 3 மணி இருக்கும். நார்த்தாவிடம் ஒரு லெட்டர் டிக்டேட் செய்து கொண்டிருந்தேன். எங்களுக்கு கீழே 3ஆம் ஃப்ளோரில் ஒரு பரபரப்பு ஏற்பட்டது. நார்த்தா வெளியே போய் பார்த்துவிட்டு திரும்பி வந்தால் அவசரமாக செய்தியை தெரிவிக்கிற போது அவள் மேனி அனாவசியமாக குலுங்கும். இப்போதும் அப்படி குலுங்கியது. ரைடு சார் என்றால் சுருக்கமாக. 3ஆம் ஃப்ளோரில் ஒரு பெரிய நகைக்கடை இயங்கிக் கொண்டிருந்தது. அவர்களை பற்றி ஒரு முறை பிரஸ்தாபம் வந்தபோது எங்கள் சேர்மன் ராஸ்கல்ஸ் என்று அழுத்தம் திருத்தமாக ஒரே வார்த்தையில் அபிப்பிராயம் தெரிவித்திருந்தார். அங்கே ரெய்டு என்றதும் இங்கே எல்லாருக்கும் குஷி பீத்து கொண்டு விட்டது. ஏதாவது ஒரு சாக்கில் லிஃப்ட்டில் போவதும் வருவதும் கண்ட வதந்திகளை பரப்புவதுமாக ஆகிவிட்டார்கள். சில பேர் தங்களிடம் ரெய்டு அதிகாரிகள் தகவல்கள் கேட்பதாக பெருமை பீற்றிக் கொண்டார்கள். எதுவானால் என இந்த அமளியில் என் டிரைவர் ராமலிங்கம் காணாமல் போய்விட்டான். அவனுக்கு 2 பொண்டாட்டிகள். என்ன நிர்பந்தமோ இதுதான் சாக்கு என்று ஒளிந்து கொண்டு விட்டான். டிரைவர் இல்லாமல் காஞ்சிபுரம் வரை கூட போவது இல்லை என்று நான் நெடுநாளாக விரதம் வைத்துக் கொண்டிருக்கிறேன். ஒரு முறை தனியே திருப்பதி கிளம்பி ரேடியேட்டர் குமிழை எசகு பிசகாக திறந்து வெந்நீரில் கையை புண்ணாக்கி கொண்ட அனுபவத்தின் விளைவு. திருச்சி பிரயாணத்தை மறுநாளைக்கு ஒத்தி வைத்துவிட்டு வீட்டுக்கு கிளம்பினேன். மணி 5 தான் ஆகி கொண்டிருந்தது. இத்தனை சீக்கிரம் போய் என்ன செய்வது? விசாலி என்னை எதிர்பார்த்திருக்கவும் மாட்டாள். மது என்றது பொல்லாத மனத்தின் குரல். வருகிறேன் என்று வாக்களித்தாயே என்று பாயிண்ட் எடுத்து கொடுத்தது அறிவு. காரை நானே ஓட்டிக்கொண்டு புறப்பட்டு விட்டேன். வழியெல்லாம் எனக்கு நானே அழுத்தமாக சொல்லிக்கொண்டேன். மதுவை சந்திக்க ஆசைப்படுவதில் ஒரு விதமான தப்பு எண்ணமும் எனக்கு கிடையாது. அவளுக்கு அநீதி இழைத்தவன் நான். வாதாங்கொட்டை பறித்து கொடு என்று நிர்பந்தித்து அவள் காலை ஒடித்தவன். அணுவத்தனை டீசன்சியும் இல்லாமல் அவள் வாழ்க்கையிலிருந்து பீத்து கொண்டவன். ஆகவே இன்று அவளுக்கு என்னாலான உதவியை செய்ய கடமைப்பட்டிருக்கிறேன். இப்படி எனக்கு சொல்லிக் கொண்டதோடு மட்டுமல்ல, நம்பவும் நம்பினேன். மது அப்போதுதான் ஸ்கூலிலிருந்து திரும்பி இருந்தால் போலும். டீச்சர் கொண்டையை பிரித்து கொண்டிருந்தால் கருங்குழல் கற்றைகள் அவள் தோளில் விழுந்து புரண்டு கொண்டிருக்கையில் நான் உள்ளே நுழைந்தேன். மதுவின் அம்மா அரிசியில் கல் பொறுக்கி கொண்டிருந்தாள். மாமே, உங்கள் மகளை வெளியே அழைச்சி போக பர்மிஷன் தரணும் என்றேன். நீ தங்கமான பிள்ளை, உன்னோட அனுப்புறதுக்கு என்னடாப்பா தயக்கம் என்றவள். நான் மோட்டார்லேயே ஏறினதில்லை என்றாள். நீங்களும் வாருங்களேன் என்றேன். மது இடைமறிந்து நீங்களும் இன்னும் என்று சிரித்தாள். நானே எங்கேயும் வரப்போகிறதில்ல. மது, கண்டாக்டரிடம் உன்னை அழைச்சிட்டு போகலான்னு வந்தேன் என்றேன். ஐயோ, அப்படின்னா கட்டாயம் போயிட்டு வாடி என்றாள் அவள் அம்மா. சே, என்னத்துக்கு என்று இழுத்தாளே தவிர மது இறுதியில் இணங்கிவிட்டாள். நான் கேட்டுக்கொண்டபடி பயந்தபடி மதுவின் அம்மா வரவில்லை. பின் கதவை திறந்துவிட்டு ஏறிக்கொள்ளச் சொன்னேன். காரை ஸ்டார்ட் செய்யும் வேளையில் இருங்க ஒரு நிமிஷம் என்று சொல்லி வீட்டுக்குள் போய் திரும்ப வந்து அமர்ந்து கொண்டாள். அவள் வேகமாக நடக்க முயலும் போதெல்லாம் என்னை வேதனை பிடுங்கி எடுத்தது. நீங்கள் படகு ஓட்டி முன்னே பார்த்தாச்சு, இப்போ கார் ஓட்டி பார்க்குறேன். பிளேன் நீயை ஓட்டி பார்க்கணும் என்றாள். இந்த ஜன்மத்தில் இல்லை என்று சிரித்து கொண்டு பதிலளித்துவிட்டு தியாகராய நகரில் எனக்கு தெரிந்த கண்டாக்டரின் கிளினிக்கை நோக்கி காரை செலுத்தினேன். நீ ட்ரைனிங் படித்த டீச்சரா மது? செகண்டரி கிரேட் ட்ரைனிங், ஆனால் நர்சரி ஸ்கூல் தான் கிடச்சிது என்றான். எங்கள் கம்பெனியில் ஹெக்டா ட்ரஸ்ட்னு வைத்திருக்காங்க. நுங்கம்பாக்கத்தில் ஒரு ஹை ஸ்கூல் நடக்குது, அதில் வேலை வாங்கி தரேன்னு. கண்ணாடியில் ஆரம்பித்து வேலை வர வந்துட்டீங்க. இந்த வேகத்தில் போனால் ஒரு வீடு கட்டி கொடுத்து கிரகப்பிரவேசம் நடத்தி எனக்கு ஒரு கல்யாணத்தையும் பண்ணி வச்சுருவீங்க போல இருக்கு என்று மது சிரித்தாள். உனக்காக என்ன தான் செய்யக்கூடாது மது என்றேன் உணர்ச்சி வசப்பட்டவனாக. இந்தாங்க வீட்டுக்கு எடுத்து போய் சாப்பிடுங்க என்று ஒரு காகித பட்டலத்தை முன் சீட்டில் என்
பக்கம் வைத்தால் அதை எடுத்து வரத்தான் வீட்டுக்குள் போனால் போலும். வலது கையால் ஸ்டியரிங்கை பிடித்த வண்ணம் இடது கையால் பிரித்து பார்த்தேன். 7-8 பாதாம் காய்கள். நெகிழ்ச்சி மிகுதியினால் எனக்கு தொண்டையில் ஏதோ சிக்கிக் கொண்டது. மது மது என்றேன். எங்கள் ஸ்கூலின் பின்புறம் இருக்கு, அதை பார்க்குற போதெல்லாம் உங்கள் ஞாபகம் வரும். நீங்கள் வந்தால் கொடுக்கணுன்னு அதை பறித்து எடுத்து வந்திருந்தேன். பொட்டலத்தை இடது கையால் திரும்ப சுற்றி அவரிடம் திருப்பினேன். ஐயோ, ஏன்? உன் கையால் உடச்சி தர சொல்லித்தினா அதான் சுகம். நாளைக்கு வாங்கிக்கிறேன், பத்திரமா வைத்துறேன் என்றேன். மொத்தம் நானே தின்னுருவேன் பயமுறுத்தினாள் அவள். டாக்டர் கண்ணாடிகளை மாட்டி பரிசோதனை செய்தார். அவர் எழுதி கொடுத்த ப்ரிஸ்கிரிப்ஷனை அருகிலேயே உள்ள கண்ணாடி கடையில் கொடுத்தேன். ஃப்ரேம் மிகவும் மாடர்னாக இருக்க வேண்டும் என்று சொல்லி முன்பணமும் நானே கொடுத்தேன். மது ஆட்சேபிக்கவில்லை. அவளை வீட்டில் திரும்ப இறக்குகையில், மது, உனக்கு ஒரு காரியம் செய்ய போகிறேன் என்றேன். என்ன என்றான். உனக்கு தகுந்த வரன்கள் தேவை என்று ஹிந்துவில் விளம்பரம் கொடுக்க போகிறேன். நிலத்தை பார்த்தபடி ஒரு நிமிஷம் நின்றாள் மது. நீங்கள் நினைக்கிறபடி அவ்வளோ சுலபம் இல்லை எனக்கு மாப்பிள்ளை பிடிக்கிறது என்றான். அதை பற்றி உனக்கு என்ன, விளம்பரம் கொடுக்கலாம் இல்லையா, அதை சொல்லு. உங்கள் இஷ்டம் என்று சொல்லிவிட்டு வீட்டுக்குள் போய்விட்டால். காரை ஷெட்டில் நிறுத்தி கொண்டு இறங்கும்போது தான் கவனித்தேன். பொட்டலத்தில் சிக்காமல் நழுவி சீட்டின் இடுக்கில் கிடைத்தது ஒரே ஒரு பாதாம் காய். எடுத்து பேன் பையில் போட்டுக்கொண்டேன். திருச்சி பழைய ஞாபகத்தில் மேலப்புலிவார் ரோடில் போய் ஜெகதீஷ் எங்கே இருக்கார் என்று தேடினேன். வண்டியை ஓரமாக நிறுத்திவிட்டு டிரைவரும் லாண்ட்ரிகளிலும் சலூன்களிலும் விசாரித்துவிட்டு திரும்பினான். பாலக்கரையில் ஏதோ ஒரு சந்தில் எல்லாம் இருக்காரே என்றார்கள். கடைசியில் ஃபோன் செய்தவரிடம் விலாசத்தை கேட்டு வைத்து கொள்ளாமல் போனோமே என்று எண்ணினேன். அவர் தானாகட்டும் சொல்லியிருக்கக்கூடாதா? ஆனால் பாவம், அவருக்கு எத்தனை 1000 கவலைகளோ. கடைசியில் ஒரு வழியாக ஏறத்தாழ குடிசை மாதிரி இருந்த ஒரு வீட்டில் என் மாமனாரை கண்டுபிடித்தேன். எலும்பு தோலுமாக அடையாளம் தெரியாமல் மாறியிருந்தார். ஆனால் நோயாளியாக இருக்கவில்லை. உட்கார வேறு இடம் இல்லாததால் காருக்குள் போய் அமர்ந்து கொண்டோம். நாசுக்கு தெரிந்து ராமலிங்கம் இறங்கி போய்விட்டார். மாப்பிள்ள, பெண்ணாவ கிராதகி, அவ்வளோ புலமுன கடுகத்தின இறக்கம் காட்டினல்ல என்று மேல் துண்டினால் கண்ணை துடைத்து கொண்டார். இப்போது என்ன ஆயிடுத்துன்னு இப்படி கலங்குறீங்க? நானெல்லாம் தண்டத்துக்கு இருக்கோம் என்றேன். மாப்பிள்ள, அதோ தள்ளினாப்பில் சில ஆளுங்க இருக்காங்க பார்த்தீங்களா? ஆமாம், என்ன உங்களுக்கு? கடங்காருங்க. நான் எங்கேயாவது ஓடி போடுறேன்னாலும் ராவு பகலில் எனக்கு பாடி கார்டு மாதிரி சுற்றுறாங்க. நான் மெட்ராஸ் வரமாட்டேன்னு இதனால தான் சொன்னேன். வந்தால் இவங்களும் கூடவே வந்து உங்கள் கௌரவத்தை கெடுத்துருவாங்க. உங்கள் நடன கோஷ்டி என்னாச்சு என்று கேட்டேன். அந்த படவா ஒரு கெட்ட வார்த்தை, அவர் பேச்சே எடுக்காதீங்க என்னிடம் என்றார். பிராத்தல் நடத்துகிறாள் என்று அவளை போலீஸில் பிடித்து கொண்டு போய்விட்டார்களாம். அது உண்மைதான் என்று பிற்பாடுதான் இவருக்கு தெரிந்தார். அதன் பிறகு ஒரு வேலையும் கிடைக்கவில்லையாம். மனைவி, அதாவது என் மாமியார், யாரோ ஒரு மகனுடன் போயிருக்கிறாளாம். பையன்கள் தான் உபயோகம் இல்லாமல் போயிட்டாங்க. பெண்ணாவது உதவக்கூடாதான்னு பார்த்தேன். அவள் ராட்சசியா இருக்கா என்று அழுதார். சாப்பாட்டுக்கு என்ன செய்கிறீங்க? அதான் பார்க்குறீங்களே, ஒரு சீட்டு ஆரம்பித்தேன் ப்ரைவேட்டாக, பொறுக்கிங்க. பாப்பர் பசங்களெல்லாம் தெரியாதனமாக சேர்த்துட்டேன். எக்கச்சக்கமாக தள்ளி கொண்டு முதல்லையே வாங்கிட்டு போயிட்டாங்க. அப்புறம் பைசா கூட கட்டுறேன். யோக்கியமாக கட்டிட்டு வந்தவங்களுக்கு கொடுக்க முடியாமல் போச்சு. அவங்க தான் இப்போ என்ன நொறுக்கிறாங்க. மொத்தம் எத்தனை இருக்கும்? 5000 என்று தலையை குளித்தபடி. 3000 கேஷாக கொண்டு வந்திருக்கேன். மீதிக்கு நான் செக் தரேன், எல்லோரையும் கூப்பிடுங்க. காருக்குள் உட்கார்ந்தபடியே பட்டுவாடா நடத்தினேன். மாமனாருக்கு கை செலவுக்காகவும் ஏதாவது விளம்பரம் ஆரம்பித்து நடத்துவதற்காகவும் தனியே 2000 தந்தேன். எதுவும் சரிப்படலைன்னா பேசாமல் அங்கே வந்துடுங்க சொல்லிவிட்டு சென்னை கிளம்பினேன். விசாலி படுத்திருந்தாள். மணி 12:30 எட்டி கொண்டிருந்ததால் அயர்ந்த தூக்கத்தில் இருந்தால். பெட்ரூம் கதவுக்கு ஒரு வினோதமான க்ரீச் உண்டு. அது அவள் நித்திரையை சிறிது கலைத்தது. இப்போதான் வரீங்களா என்று ஒரு முறை முனகினான். சாப்பிட்டீங்களா என்று இன்னொரு முனகல். பழையபடி புரண்டு படுத்து விட்டான். காரில் 400 மைல் போய் வந்த அசதி என் முதுகை முறித்து கொண்டிருந்தது. கையும் காலும் கெஞ்சின. அப்படியே தூக்கம் மட்டும் வரவில்லை. அருகில் விசாலியின் சுவாசம் மெல்லிய சத்தத்துடன் வெளிப்பட்டு கொண்டிருந்தது. தோள்கள் ஏறி இறங்கும் அசைவுகளை கவர்ச்சியுடன் எடுத்து காட்டியது விடிவிளக்கு. மறுபுறம் திரும்பி படுத்திருந்தாளாகையால் முதுகிலிருந்து சரிந்த முந்தானையில் ஒரு பகுதி என் இடுப்பின் கீழே சிக்கியிருந்தது. அதை மெல்ல வெளியெடுத்து அவள் தோளை சுற்றி படரவிட்டேன். இதுவே மதுவாயிருந்தால். கிளுகிழப்பான கற்பனை. என் சிந்தனையை மழுக்கென்று ஒடித்து போட்டேன். மதுவுக்கு வரன் தேடப் போவதாக சொல்லிவிட்டேன்.
நாளையே அந்த வேலையில் இறங்க வேண்டும். விளம்பரத்துக்கான வாசகத்தை சொல்லி பார்த்து கொண்டேன். அதை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து கொண்டேன் மனசுக்குள். மறுநாள் லஞ்ச் டயத்தில் அந்த வாசகங்களை நன்றாக எழுதி கொடுத்து விட்டேன். ஹிந்து ஆஃபீஸ் மிக பக்கம், நடந்தே போய்விட்டு வந்துடலாம். 3/4 மணி நேரத்துக்கு மேலே ஆகாது. நாற்காலை தள்ளிக்கொண்டு எழுந்து கொண்ட போது நார்த்தா உள்ளே வந்தான். 1/2 மணியில் வந்துடுறேன், ஃபோன் வந்தால் மெசேஜ் வாங்கி வை என்றேன். கோயிங் அவுட் என்றால் விழிகளை அகல திறந்து. ஆமாம், ஏன்? பட் யூ லுக் ஹாரிபிள் என்றவள் வெகு அதிக பிரசங்கித்தனமாக உரிமையுடன் எஸ்பெஷலி திஸ் என்று சொல்லி என் கழுத்திலிருந்து ஒரு டையை ஒரு இழுப்பு சுருக்கை சரியாக்கி, தேங்க்ஸ், நிறுத்திக்கோ என்று நான் கடுகெடுத்தேன். அதற்குள் டைரக்டர் பசவப்பா லுக் பால என்று ஏதோ சொல்லிக்கொண்டே உள்ளே வந்து விட்டார். என் நிலைமை அல்லது நார்த்தா இருந்த பொசிஷனை கவனித்தது. சாரி ஃபார் தி இன்டரப்ஷன் என்று சொல்லி பின்வாங்கினார். நாட் அட் ஆல் சார், நீங்கள் வாங்க என்று அவரை உள்ளே அழைத்து விட்டு நார்த்தாவை பார்வையாலே எரித்தேன். நான் என்ன செய்து விட்டேன் இப்போ என்று கேட்குற மாதிரி தோள்களை குலுக்கி விட்டு வெளியேறினான். ஆஃபீஸ் விஷயம் பேச வந்த பசவப்பா அதை பேசவில்லை. லக்கி ஃபெலா என்று கிண்டல் செய்து கொண்டே இருந்துவிட்டு போய்விட்டார். ஹிந்துவுக்கு போய் விளம்பரத்தை கொடுத்து பணத்தை கட்டிவிட்டு திரும்பியதும் முதல் வேலையாக பர்சனல் மேனேஜரை இன்டர்காமில் கூப்பிட்டேன். 5 நிமிஷம் உங்களை பார்க்கணும், வரட்டுமா என்றேன். வித் ப்ளஷர் என்றார். சம்பள வீதப்படி நானும் அவரும் சம அந்தஸ்தில் இருப்பவர்கள். என் அறைக்கு வர சொல்வது சரியில்லை. என்ன பாலு, அதாவது அப்பாயின்மெண்ட்டுக்கு ரெக்கமெண்டேஷனா? நீங்கள் அந்த வழிக்கெல்லாம் வரமாட்டீங்களே என்றார். நான் போனது வேறு விதமான உதவி. என் டிபார்ட்மெண்ட்டில் இருந்து ஒருத்தரை கிளப்பணும். அந்த நபரை வேறு எங்கே வேணுமானும் போட்டுங்க. நார்த்தா தானே? ஆச்சரியப்பட்டேன். எந்த நிமிஷத்தில் உங்ககிட்ட இருந்து இந்த ரிக்வஸ்ட் வரப்போகிறதுன்னு நான் எதிர்பார்த்துட்டு தான் இருந்தேன். ஷீஸ் அ பிட்ச். அவ்வளோ கடுமையாக சொல்ல வேண்டாம். மாரல்ஸ் உங்களுக்கு ஸ்ட்ராங் பாயிண்ட் ஆச்சே, அதான் அவ்வளோ அதிக நாளைக்கு டாலரேட் பண்ண மாட்டீங்கன்னு நினச்சேன். எழுத்து மூலமாக எழுதி கொடுத்துருங்க, ஐ வில் டூ த ரெஸ்ட் என்றார். எழுதி தந்து விட்டு திரும்பினேன். மாரல்ஸ் என்ன ஸ்ட்ராங் பாயிண்ட், என் ஸ்ட்ராங் பாயிண்ட் உள்ளத்தில் என்னவோ ஒரு உறுத்தல் ஏற்பட்டது. தொடரும்.